வெல்கம் டு மேட்ச் நம்பர் 24 on Gen X Super Cricketer. நீங்க எல்லாம் பாத்துருக்கீங்க, பல மேட்சஸ் நடந்துச்சு. கோவிட்ல எந்த மேட்சுமே நடக்கலனாலும் Gen X Super Cricketerோட மேட்ச் பயங்கரமா பின்னி பெடல் எடுத்துட்டு இருக்காங்க எல்லாரும். இன்னைக்கு ரெண்டு பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்திருக்காங்க. ஜகத் கவுடா from நீல்கிரிஸ் வந்திருக்காரு. ஜகத் கவுடா எப்படி இருக்கீங்க? I'm fine, sir. How are you doing, sir? Very fine, thank you, Jagat. Right, and Fahim from Dindigul. Mohammad Fahim, Dindigul தானே? Sir. நீ பூட்டாப்பா, எதுப்பா பிடிக்கும் உனக்கு? Mohammad Fahim கேக்குதா இல்லையா? சார் கேக்குது சார். திண்டுக்கல் பூட்டா திண்டுக்கல் பிரியாணியா எதை ப்ரிஃபர் பண்ற? சார் திண்டுக்கல் பிரியாணி தான் சார். பிரியாணி தானா? பூட்டு சேஃப்டிக்கு வேணாமா? சரி ஓகே, ரூல்ஸ்லாம் நல்லா தெரியும்ல உங்களுக்கு. ஷேர் ஸ்கிரீன் காமிச்சிரும். அதுக்கு முன்னாடி நம்மளோட ஸ்பெஷல் கெஸ்ட் வந்திருக்காரு அசோக் செல்வன். ஹாய், வெல்கம் டு தி ஷோ. ஹாய் ஃபைம். ஹாய் கவுடா. ரைட் ஹாய் சார். அசோக் ஜெனரலா படத்தெல்லாம் வந்து ஒரு மேடை தேவைப்படும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க சினிமா இண்டஸ்ட்ரியிலேயே. அந்த மாதிரி கிரிக்கெட்டர்ஸ்க்கு இது ஒரு மேடை. இந்த மாதிரி மேடையில எப்படி அவங்க பெர்ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு ப்ரெஷர்லாம் இருக்குமா நடிக்கும் போது? அதே மாதிரி கிரிக்கெட்டர்ஸ் எப்படி யூஸ் பண்ணலாம் அதை? நான் ரொம்ப லேட்டா லைஃப்ல ரியலைஸ் பண்ணது வந்து ப்ரெஷர் எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிறது தான். ஸோ அதை எப்படி ஹேண்டில் பண்ணா என்ஜாய் த மூமெண்ட் அண்ட் என்ஜாய் த கேம். ஸோ இனிஷியலா ரொம்ப ப்ரெஷரா இருக்கும், கேமரா முடி நிற்கவும் பெர்ஃபார்ம் பண்றதுலாம். பட் ஒன்ஸ் யூ பீட் த மூமெண்ட் அதை என்ஜாய் பண்ணும்போது அது ப்ரெஷர் இல்லாம இருக்கும். அதையும் நான் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவேன். ரைட் ஃபாஹிம், ஜகத் நல்லா கேட்டீங்களா? எஸ் சார். ஜகத், உன் மேல இந்த சூரியன் ஒளி அடிக்கிற மாதிரி ஒரு டியூப்லைட் ஒளி அடிச்சு பின்னி பெடல் எடுக்குது. அது உன் பின்னாடி வந்து பயங்கரமா ஒரு தாக்கத்தை கொடுக்குது. அதுக்கே உனக்கு பாயிண்ட் போடுவாங்க போல இருக்கு செலக்டர்ஸ்லாம். பட் பிஃபோர் வி கோ இன்டு தி செலக்டர்ஸ் அண்ட் டீடைல்ஸ், பீடாக் வாட் யூ ஹேவ் டு சே ஃபார் தட்? இன்னியோட ட்ரில்ல பாத்துருப்பீங்க பீடாக், என்ன நடக்குது சொல்லுங்க. Drill பார்த்தேன். It's a very interesting drill. I'm just very keen to see எப்படி இவங்க பண்ண போறாங்கன்னு. ஒரே ஒரு சின்ன அட்வைஸ் தான் கொடுக்குறேன். இது வந்து ஒரு கிரிக்கெட் மேட்ச் கிடையாது. இதுல பர்டிகுலரா எண்ட் ரிசல்ட் உங்க கையில இல்ல, எங்களை மாதிரி ஜட்ஜஸ் கையில இருக்கு. So what you can do is to show your passion, your attitude and professionalism and enjoy the show and leave the result to us. So end result நினைச்சு நீங்க இதுல காம்படிஷன்ல வந்தீங்க, there is a chance that you might not perform to your potential. So express yourself and all the very best. நல்லா இஷ்ட தெய்வத்தை கும்பிட்டுக்கங்கிறாரு. ஏன் அப்படி சொன்னாரு தெரியல. சரி, ஷேர் ஸ்கிரீன் பண்ணி இன்னொரு ட்ரில்ல ஒரு தடவை காமிச்சிடலாம் நம்மளோட ஆடியன்ஸ்க்குலாம். எப்படி ஸ்டெப் போடுறாரு பாரு. முட்டியில உட்காரணும், பால செவுத்துல போட்டு சும்மா புலர்னு வைக்கணும். அதுவும் டாப் ஹேண்டால டிரைவ் பாரு எப்படி அடிக்கிறாரு பாரு. பால் பவுன்ஸ் ஆகுது, போகுது, திருப்பி அவரே பிடிச்சிடாரு. அது ஒய்டா போட்ட பால் விட்டாரு. அத மாதிரி கூட நீ பண்ணி காட்டலாம் வேணா. புரிஞ்சுதா ஜகத் கவுடா? தேங்க்யூ ஃபார் த ஷேர் ஸ்கிரீன் சன்ஸ். தேங்க்யூ ஜகத் கவுடா. புரிஞ்சுதா? கிவ் மீ a thumbs up if you understood. எஸ் சார். ஃபஹீம், எஸ் சார். அப்புறம் என்ன? அப்ப நம்ம செலக்டர்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ண வேண்டிய நேரம் வந்துடுச்சு. ஆட்டிடியூட் அரவிந்த் நம்மளோட ஃபர்ஸ்ட் செலக்டர் ஆன் தி ஷோ. உங்க முகத்தை காட்டுங்க, திருமுகத்தை. ரைட், ஆட்டிடியூட் அரவிந்த் எப்பவுமே ஒரு கெத்தா தான் இருப்பாரு. அவருக்கு எல்லாமே செயல்ல தான் காட்டணும். அடுத்து நம்ம ஸ்ட்ரிக்ட் ஆபீசர் சந்தோஷ் வர போறாரு. ஸ்ட்ரிக்ட் சந்தோஷ், நல்லா பாத்துக்கங்க. அடுத்து நம்மளோட புதுமை பித்தன் விவேக். விவேக் வாங்க, உங்களோட அவதாரத்தை காட்டுங்க. ரைட், நல்லா தாமதமா வந்தாலும் கரெக்டா வந்திருக்காரு. நெக்ஸ்ட் நம்ம பழனி பஞ்சாமிரதமா முத்து படத்துல வரா மாதிரி, அருணாச்சல படத்துல வரா மாதிரி, நம்ம ரஜினி சார் மாதிரி ஒருத்தர் வந்திருக்காரு. அவர் தான் நம்ம சிம்பிளிசிட்டி செந்தில். செந்தில் அந்த பாஷா படத்துல கூட ஆனந்த்ராஜ் வச்சு புலர்னு கம்பத்தை கட்டி அடிப்பாரு. அப்ப இந்த மாதிரி தான் இருக்கும் ரஜினியோட மூஞ்சி. நல்லா பாத்துக்கங்க. ரைட், இவங்க தான் அவங்களோட 4 செலக்டர்ஸ். ஜகத் கவுடா, என்னன்னா இதுல ரூல் வந்து நீங்க டாஸ் ஜெயிச்சதுக்கு அப்புறம் ட்ராலி ஃபார்வர்டா பேக்வர்டா, யார் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆட போறீங்க செகண்ட் ஆட போறீங்கன்னு சொல்லணும். அதே மாதிரி உங்களோட சேர்மன் ஆஃப் செலக்டர்ஸை நீங்க சூஸ் பண்ணணும். சேர்மனுக்கு 2 ஓட்டு இருக்கு. நல்லா ஞாபகம் இருக்குல்ல? 2 ஓட்டு. கரெக்டா சூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த முகத்தை பிடிச்சிருக்கோ அந்த முகத்துக்கு சூஸ் பண்ணுங்க. அசோக், டேக் இட் அவே வித் தி டாஸ் ப்ளீஸ். அவர் ஒரு கேள்வி கேட்பாரு, அந்த கேள்வி கரெக்டா பதில் சொல்றவங்க தான் டாஸ் வின். ஓகே, தெகிடி படத்தோட ஹீரோ யாரு? நீங்க தான் சார். ஏங்கப்பா ஜகத் கவுடா, பெடல் எடுத்துட்ட போ, நீங்க தான் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேரை கொஞ்சம் சொல்ல. சார் அசோக் செல்வன். சரி, அவர் அந்த படத்தோட கதையை பத்தி சொல்ல. சார் படம் அவ்வளவு பார்த்தது இல்லை சார். எப்படி क्वेश्चन பேப்பர் அவுட் பண்ணிட்ட? யாரையோ கேட்டுன்னு வந்துட்ட. அசோக் செல்வன் சார் சரி, தெகிடி படத்தை கன்ஃபார்மா போய் பாரு. விஜய் டிவில எப்பவுமே போடுவாங்க. கன்ஃபார்மா போய் பார்க்கலாம். அண்ட் டெஃபினெட்லி குட் மூவி டு வாட்ச். சரியா? ஓகே ரைட், ஜகத் கவுடா அண்ட் ஃபாஹிம். ஜகத், டாஸ் ஜெயிச்சிருக்க, என்ன பண்ண போற? பேட்டிங் ஃபர்ஸ்டா பேட்டிங் செகண்டா? பேட்டிங் செகண்ட் சார். பேட்டிங் செகண்ட். சேசிங்கா? ஏன் சேசிங் தான் பிடிக்குமா? ஆமா சார். சரி ஓகே ரைட். ஃபாஹிம் ரெடியா? எஸ் சார். ஏன் பாவமா வச்சிருக்க மூஞ்சிய? ஜகத், யார்ப்பா சேர்மன் ஆஃப் செலக்டர்ஸ்? சூஸ் பண்ணு. சார் யூ சார். நான் இல்லப்பா, அலௌட் இல்ல. அனில் அல்ல, நான் கிடையாது. ஓகே சார். சிம்பிளிசிட்டி செந்தில் சார். சிம்பிளிசிட்டி செந்தில். வாங்க சிம்பிளிசிட்டி செந்தில், நீங்க தான் சேர்மன். மார்க் பண்ணுங்க. ஃபாஹிம் ரெடினா? லெட்ஸ் கோ ஃபார் இட். ஃபாஹிம், சூப்பரா இருக்கு கேமரா வியூ, காட்டுப்பா.
ஒயிட் அண்ட் ஒயிட்ல வேற வந்திருக்க. அவர மாதிரி ஹேர் ஸ்டைல் இருக்கறனால செலக்ட் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். டேங்கப்பா. ஆடி காட்டு ஃபைம். ஃபைம். ரைட் சூப்பர். ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்காரு இது வரைக்கும். என்ன பண்ணிருக்காரு? இதுல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னா, இப்ப பாத்தீங்கன்னா நீங்க ரொம்ப லீன் பண்ணீங்கன்னா பர்டிகுலர்லி அரௌண்ட் தி நீஸ் உங்களுக்கு அந்த பேலன்ஸ் போயிடும். அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்டிங்க. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் பாத்தீங்கன்னா அவ்வளவு பெருசா லீன் பண்ணாம இருக்கனால அந்த பேலன்ஸ் மெயின்டைன் பண்ண முடியுது. அது சந்தோஷம் ரொம்ப பியூட்டிஃபுல்லா காமிச்சிருந்தார் வீடியோல. ப்ராபப்லி அந்த ஐடியாவை எடுத்து பண்றாரு இல்லையான்னு தெரியல. ஐம் குவைட் இம்ப்ரெஸ்ட் வித் தி வே ஹி ஷோயிங் தி கம்போஷன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? பால நல்லா பஞ்ச் பண்றாரு. இந்த ட்ரில் எதுக்கு பண்றதுன்னா பாடி லைனுக்குள்ள அடிக்கிறதுக்கு. ஆக்சுவலி அவரோட பாடிக்குள்ள அடிக்கணும். நல்லா கையை எக்ஸ்டெண்ட் பண்ணி ஃப்ரண்ட்ல அடிக்கிறாரு. அந்த மாதிரி அடிக்க கூடாது. நல்லா ஃப்ரண்ட் பாடிக்குள்ள இருக்கணும் பஞ்ச் பண்ணும்போது. டக்குன்னு பஞ்ச் பண்ணாங்கன்னா காத்துல போகாது, தரையோட போகும். பட் ஸ்டில் இஸ் மேனேஜிங் டு கீப் இட் ஆன் தி ஃப்ளோர், which is a very very good thing. பால் நல்லா செவுத்துல நேரா அடிக்காம ஃப்ளோர்ல பிட்ச் ஆகி போகுது. அதுதான் இந்த ட்ரில்லோட ஹைலைட். இன்னும் 2 பால் பண்ணுமா பார்க்கலாம். இது கொஞ்சம் கஷ்டமான ட்ரில். சோ கஷ்டமான ட்ரில். Thank you Fahim. Thank you so much. என்ன பண்ணுது திண்டுக்கல்லாம் நீல்கிரிஸா? இன்னைக்கு யார் ஜெயிக்கிறாங்கன்னு பாத்துருவோம். ஜெகத் கவுடா ரெடி டு சேஸா? எஸ் சார். அச்சாம்பாரியா முதல் பால்லே 6 அந்த மாதிரி காட்டு பார்க்கலாம். நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி காட்டு. கேமரா வச்சுட்ட நல்ல வியூ கொடுத்திருக்க. ஸ்பாட் லைட்ட போடுங்கப்பா ஜெகத் கவுடா மேல. ஆஹா சரியான வியூ. இதுக்கே மார்க். வியூ ஆல்வேஸ் பெட்டர். சபாஷ் எக்ஸலென்ட். என்ன பியூட்டிஃபுல் ஸ்டாண்ட் அண்ட் டெலிவர்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி இல்லது. ஆமா ரொம்ப வேகமா போகுது. ஒரு இன்ச் கூட லீன் பண்ணாம பர்ஃபெக்ட்டா நீங்க பாத்தீங்கன்னா அவர் நல்லா ஸ்டார்ட் பண்ணாரு. முதல்ல இவர் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட அந்த எல்போ எக்ஸ்டென்ஷன் எதுவுமே இல்ல பாருங்க. அங்க இருந்து ஆடிட்டே இருக்காரு. இல்ல எனக்கு முன்னே கன்சர்னிங்கா இருக்கு பிரசன்னா. அவர் என்னன்னா செவுத்துல ஃபுல் டாஸ்ல அடிக்கிறாரு பால. ட்ரில் பிட்ச் ஆகி தான் போணும் ஆக்சுவலி. இல்ல இந்த கேக்குதாப்பா பிச்சாய் போணும்பா. கேக்குதா அவர் சொல்றது? நீ ஆடும்போது பிச்சாய் போணும் ஃபுல் டாஸ்ட் இல்ல. அதுதான் ட்ரில். அந்த இடத்துல பஞ்ச் பண்ண முடியுமான்னு பாரு ஜெகத். வெரி குட் வெரி குட் வெரி குட். நைஸ் பியூட்டிஃபுல் வெரி குட். இல்ல காந்தி மகாத்மா காந்தி மாதிரி ஒரு கண்ணாடி போட்டோன்னு நான் எதிர்பார்த்தேன் கொஞ்சம் மெச்சூரிட்டி இருக்கும்னு. அது ஒன்னும் பெருசா டிசப்பாயிண்ட் பண்ணல. அவரு நல்லா தான் ஆடிட்டு இருக்காரு. வெரி குட் சூப்பர் ஜெகத். நல்லா இருக்கு. புடிச்சிட்டாரு பாயிண்ட் புடிச்சிட்டாரு. ஒரு தடவை சொன்ன உடனே புடிச்சிட்டாரியா அந்த லைன் அப்படியே புடிச்சு போயிட்டாரு. தேங்க்யூ ஜெகத். வாங்க ஸ்கிரீனுக்கு என்ன சொல்ல போறாங்கன்னு பாக்கலாம் ஜட்ஜஸ்லாம். அசோக் எப்படி இருந்தது அசோக்? ஒரு புதுமையா இருந்த ட்ரில். நல்லா இருக்கு. எனக்கு போய் பண்ணி பார்க்கணும் போல இருக்கு. எனக்கு ஆக்சுவலா ஃபஹீம் ரெண்டும் வேற வேற ஆங்கிள் இருக்கனால ஒரு சின்ன டிஸ்கனெக்ட் இருந்தது எப்படி ஜட்ஜ் பண்றது. பட் ஐ லைக் வாட் ஜெகத் டிட். இன்னும் கம்போஷர் அதிகமா இருந்தது. And also he was allowing the ball to come to him. ஆஹா ஒரு வார்த்தை சொன்னாலும் பயங்கரமான வார்த்தையா சொல்லுங்க அசோக். அசோக் சுமாரான ஆள் கிடையாது. சாந்தோம் ஸ்கூல், ஒன் ஆஃப் தி லீடிங் கிரிக்கெட்டிங் ஸ்கூல்ஸ் இந்த ஸ்டேட் அப்படின்னு சொல்லலாம். அந்த ஸ்கூலுக்கு அசோக் செல்வன் விளையாடி இருக்காரு யங்கா இருக்கும்போது. அசோக் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் யூஸ் பண்ணி பால் அலோவ் பண்ணோம் அப்படின்னு சொன்னீங்க பாருங்க. 150 out of 100. பீடாக் சொல்லுங்க எப்படி பண்ணாங்க ரெண்டு பேரும்? ரெண்டு பேருமே நல்லா பண்ணாங்க. பட் என்னோட ஓட்டை நான் யூசுவல் கடைசியில கொடுக்குறேன். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அந்த பேலன்ஸ் அப்படிங்கும்போது ஜெகத் கவுடா வந்து கொஞ்சம் பெட்டரா இருந்த மாதிரி என்னோட ஃபீலிங். So I don't want to reveal much because I want to pass it on to the selectors to come last. But I'm very very impressed with both of them. The customer drill, I still repeat that. Right, okay. Next நம்ம மூவ் ஆன் பண்ணலாம். ஸ்ட்ரிக்ட் ஆபீசர் சந்தோஷ் சொல்லுங்க என்ன நினைக்கிறீங்க? நம்ம நீல்கிரிஸ் ஜெயிக்குதா இல்ல திண்டுக்கல் ஜெயிக்க போதா? உங்களுக்கு தெரியும் எப்பவுமே நான் டிசிப்ளின் தான் பார்ப்பேன். நம்ம முகமது ஃபஹீம் பாக்குறதுக்கே கிரிக்கெட்டர் மாதிரி இருந்தார் ஒயிட்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு. அவரு நம்ம அசோக் சொன்ன மாதிரி பால் அலோவ் பண்ணாட்டியும் அவரோட டிசிப்ளின் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அட்டையர் இஸ் சம்திங் தட் somebody notices the first place. ஸோ அதனால அவருக்கு ஸ்லைட்டா நான் இன்க்ளைன் ஆன மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். ஜெகத் வந்து ட்ரில்ல சூப்பரா எக்ஸிக்யூட் பண்ணாரு. பட் ஆனா ஒரு விஷயம் டிசிப்ளின்ல என்ன லேக் ஆச்சுன்னா டைம் 125 ஆகுது. அவர் வீடு கிளாக்ல 120 தான் காமிக்குது. ஸோ அதை வந்து அவர் கரெக்ட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஃபார்வர்ட்ல வைக்கலாம் டைம், ஆனா பேக்வர்ட்ல வைக்க கூடாது. அதெல்லாம் என்னோட ஓட்டு வந்து முகமது ஃபஹீம். முகமது ஃபஹீம் ஒரு ஓட்டு வாங்கியிருக்காரு. அசோக் செல்வன் ஒரு ஓட்டு ஜெகத் கவுடா விழுந்திருக்கு. 1 நாள்ல இருக்காங்க. எனக்கு என்ன இதுல ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த யாரடி நீ மோகினி படத்துல தனுஷ் இன்டர்வியூக்கு போவார் ஃபர்ஸ்ட் சீன். அதே மாதிரியே வந்து சந்தோஷ் டை கட்டின்னு அட்டையரை கரெக்டா பாக்குறாரு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது ஆட்டிடியூட் அரவிந்த். ஆட்டிடியூட் அரவிந்த் சொல்லுங்க யாருக்கு போட போறீங்க? யாரோட ஆட்டிடியூட் சும்மா தெறிக்க விட்டுச்சு நீங்க? ரெண்டு பேரும் நல்லா ஆனாங்க. ஸ்கில் வைஸ் ரெண்டு பேரும் சூப்பரா பண்ணாங்க. எனக்கு என்ன ஒண்ணு பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த நல்ல ப்ரெஷர் ஆயிட்டாரு.
ப்ரெஷர் ஆகிற டைம்ல ப்ரெஷர் ஆகாம இருந்தாரு அந்த நீல்கிரிஸ் பையன். ஏன்னா சரியா பண்ணல ஃபர்ஸ்ட். நீங்க சொல்ல இன்ஃபர்மேஷன் கேட்டு பிரச்சனை கேட்டு கரெக்டா அதுக்கப்புறம் பண்ணாரு. ஸோ அந்த ஆட்டிடியூட், அங்க ஒரு ஆட்டிடியூடுங்க தான் அவரால் நல்லா பண்ண முடிஞ்சது. அதனால என்னோட ஓட்டு அவரு தான். மலை பிரதேசம் இல்லையா, கொஞ்சம் கூலா இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, ரைட். ஆட்டிடியூட் அரவிந்த், தேங்க்யூ சோ மச். புதுமை பித்தன் விவேக், வாங்க சொல்லுங்க, யார் இனோவேட்டிவா பண்ணாங்க, எது உங்களுக்கு பிடிச்சிருந்தது? 2-1 லீட்ல போயிருக்காரு இப்போதைக்கு. இனோவேஷன் சைடுன்னு பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா ஜெகத் தான். ஸோ அவரோட கேமரா ஆங்கிளே பாத்தீங்கன்னா ரொம்ப இனோவேட்டிவா இருந்தது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி நிறைய பேர் யாரும் கேமரா ஆங்கிள் வச்சதே இல்லை. அதுவே ஒரு குட் இனோவேஷன். அவர்கிட்ட நிறைய இனோவேட்டிவா பண்ணுவாருன்னு எனக்கு தோணுது அந்த பாயிண்ட்லயே. அண்ட் இன்னொன்னு என்னன்னா, அவரோட கண்ணாடி எல்லாம் பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி காலகட்டத்துல இந்த மாதிரி கண்ணாடி யாரும் போட மாட்டாங்க அவ்வளவா. ஸோ பார்த்தா இவர் ஒரு டிஃப்ரெண்டான ஆளா இருக்காரு. இந்த கண்ணாடியை பார்த்தாலே தெரியுது ஒரு டிஃப்ரெண்டான ஆளா தான் கண்டிப்பா இருப்பாருன்னு. அவர் கண்ணாடி பாருங்களேன், நம்ம பீடாக் சொன்ன மாதிரி காந்திஜி ஸ்டைல்ல ஒரு இது போட்டிருக்காரு. ஸோ என்னோட பாயிண்ட் வந்து நம்ம ஆளுக்கு தான், ஊட்டி நீல்கிரிஸ்க்கு தான். அல்ல, கியூட்டி பை மாதிரி இருக்கிற ஜெகத் கவுடாக்கு தான் ஓட்டு வந்திருக்கு. 3-1 லீட்ல போயிருக்காரு. இதுல என்ன ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியது அப்படின்னா, ஜெகத் கவுடா வந்து இந்த ட்ரில்ல காமிச்ச ஆங்கிள்லயே கேமரா வச்சாரு. அது வந்து நல்லா கடல்ல போட்ட நங்குற மாதிரி நச்சுன்னு புரிஞ்சிச்சுன்னு சொல்லலாம். சோ ஃபைனலி சேர்மன் ஆஃப் செலக்டர்ஸ் கையில 2 ஓட்டு இருக்கு. பிஃபோர் யூ கோ டு பீடாக், சிம்பிளிசிட்டி செந்தில், வாங்க சொல்லுங்க, 2 ஓட்டு யாருக்கு போடுறீங்க? என்னோட ஓட்டு வந்து ஈவனா தான் கொடுக்கலாம் இருக்கேன். ஏன்னா 2 பேர்த்துக்கிட்டையும் வந்து பாத்தீங்கன்னா அந்த சிம்பிள் அண்ட் கிளியர் வந்து ஒரு 50% தான் தெரிஞ்சது எனக்கு. ஸோ அந்த ஒரு கம்ப்ளீட்னஸ் இல்லை. அதனால வந்து ஈவனா போறேன் அஸ்வின். 1 இவருக்கும் 1 அவருக்கும். பையனுக்கு ஒரு பாயிண்ட்டும் கவுடாக்கு ஒரு பாயிண்ட் கொடுக்கலான்னு இருக்கேன். ரைட், சிம்பிளிசிட்டி செந்தில் ஓட்ட பிரிச்சிருக்காரு, கூரையை பிரிச்சு வீட்டுக்குள்ள இறங்குற மாதிரி. சோ 4-2 ஓட்டு பிரிஞ்சு போயிருக்கு. ஜெகத் கவுடா 4ல இருக்காரு, ஃபாஹிம் 2 ஓட்டுல இருக்காரு. அன்லெஸ் அண்ட் அன்டில் ஃபாஹிம் இன்னொரு ஓட்டு சேகரிச்சாரே ஒழிய அவர் எலிமினேட் ஆறாரு. ஜெகத் கவுடா நீங்க குவாலிஃபை ஆயிட்டீங்க ஆல்ரெடி, கங்க்ராச்சுலேஷன்ஸ். பீடாக் சொல்லுங்க, ஃபாஹிம்க்கு ஒரு ஓட்டு போட்டு பிரிக்கிறீங்களா, என்ன பண்ண போறீங்க? So இப்ப என்னோட ஓட்டு பாத்தீங்கன்னா, to be honest with you, it's very little to separate between both. பட் இந்த ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் பாத்தீங்கன்னா, நான் முதல்ல அதான் சொல்லுவேன், இப்போ ஜட்ஜஸ் பார்க்கணும்னா அந்த பெஸ்ட் வியூ இருக்கணும், இந்த கேமரா வியூ. அதுல வந்து ஜெகத் வந்து ஸ்கோர்ட் another extra point from my side. அதுக்கப்புறம் 2ஆம் தடவை பாத்தீங்கன்னா எடுத்து நீங்க ஆடும்போது, நான் முதல்ல சொன்னேன், இந்த காம்படிஷன்றது என்னன்னா கம்போஷன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க சொன்னீங்க அதுல பால் ஏர்ல அடிக்கிறாங்க, அது கிரவுண்ட்ல போனோம் அப்படின்னா, அப்ப கொஞ்சம் கூட பேனிக்கே ஆகாம அதுக்கப்புறம் அந்த ட்ரில்லை எக்ஸிக்யூட் பண்ணி காமிச்சாரு. ஸோ அதையும் பார்க்கும்போது அந்த பேலன்ஸ் அதுக்கப்புறம் ரொம்ப லீன் பண்ணாம அங்கேருந்தே ஆடினாரு. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ஸ்டெபிலிட்டி ட்ரில் அப்படின்னு சொல்லலாம். அப்ப நிறைய பாத்தீங்கன்னா அந்த டிரைவ்ஸ் ஆடும்போது ரொம்ப லீன் பண்ணி ஆடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த ஸ்டெபிலிட்டி ட்ரில்காக இந்த மாதிரி நிறைய ட்ரில்ஸ் இருக்கும். அதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னா, யூ ஷுட் நாட் லீன் டூ மச் ஃபார்வர்ட், லீனிங் ஆன் யுவர் எல்போ. ஸோ அதையும் டெக்னிக்கலி நீங்க பாத்தீங்கன்னாலும் அன்பார்ச்சுனேட்லி நம்ம குரு டெக்னிக் ஸ்ரீனிவாசன் இல்ல. ஸோ ஐம் எலாபரேட்டிங் ஆன் இட். ஸோ என்னோட ஓட்டு வந்து இட் கோஸ் டு ஜெகத் கவுடா. கங்க்ராட்ஸ். ரைட், ஜெகத் கவுடா 5-2 ஓட் டிஃபரன்ஸ்ல துண்டா ஜெயிச்சிருக்காரு. ஃபாஹிம் வருத்தப்படுறதுக்கு எதுவுமே இல்ல. சம்டைம்ஸ் இந்த மாதிரி ஆகும். யூ கேம் அப் அகைன்ஸ்ட் a better opponent. நெக்ஸ்ட் டைம்ல இருந்து பார்க்கும்போது ட்ரில்ல நல்லா கூர்ந்து கவனி. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ட்ரில்ல பண்ணும்போது ஃப்ரண்ட் ஆன்ல கொடுத்திருந்தேன்னா ஐ திங்க் there might have been an easier angle for both of you to see. பட் இது என்ன பண்றது, டே அண்ட் ஏஜ் வேர் இன்டர்நெட்ல கூட கிரிக்கெட் விளையாடணும், எல்லாத்தையும் இன்டர்நெட்ல பண்ணுங்கிற மாதிரி. ஸோ அதை மாஸ்டர் பண்ணிக்கோ ஃபாஹிம். நாட் டு வரி. ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் தி நெக்ஸ்ட் எடிஷன். Very well done, Jagat Gowda. Congratulations again. Thank you for joining. Welcome to match number 25 on Gen X Super Cricketer. Gen X Super Cricketer சும்மா பரபரப்பா போயிட்டு இருக்கிற நேரத்துல match 25 வந்து சேர்ந்திருக்கோம். இந்த கட்டத்துல லக்னோல இருந்து ஒரு பையன் வந்திருக்காரு. அதே மாதிரி மதுரையில இருந்து ஒரு பையன் திருப்பாச்சி ஏர்வால தூக்கின்னு வந்திருக்காரு மதுரையில இருந்து. எப்படி இருக்கீங்க எல் சஞ்சய், சொல்லுங்க. ஃபைன் சார். ஃபைனா, அவ்வளவுதானா? ஓகே, ரைட். இல்லையா சார், மதுரையில கோவிட் சிச்சுவேஷன் எப்படி இருக்கு? டேஞ்சரஸ் சார், வெரி டேஞ்சரஸ். வெரி டேஞ்சரஸ். அப்ப மாஸ்க் எங்க சார்? இன்சைட் தி ஹோல். சரி, ஓகே, ரைட். ஷாஷ்வத் சிங், how are you? All the way from Lucknow, how are you doing? Fine, sir. Fine, okay. How's the COVID situation in Lucknow? Sir, the cases are increasing, but so let's hope for the best. Okay, let's hope for the best. நல்ல ஒரு presentation பண்ணல சஞ்சய் மஞ்சரேக்கருக்கு பதில் சொன்ன மாதிரி சொன்னாரு. ரைட். இருந்தாலும் P-Dog, any suggestions for these boys about how they should go about their business? இந்த drill கஷ்டமா இருக்கு, என்ன நினைக்கிறீங்க? Guys, I'm sure that you might have seen the previous game as well. So what I'm saying is the drill is not as easy as you think. What I'm saying is you don't worry about the end result.
because the end result has been controlled by the judges, by us. What I want you to do is to make sure, hope you understand what exactly it is. Go there, enjoy and express yourself, and make sure you go out with a confident thing of, I've done the participation well and the results have been decided by the judges. I wish you all the very best and enjoy the show. Thank you, sir. நல்லா பின்னிங் மெடல் எடுக்கிறீங்க. ஆனா இதுல ஒரு லைன் விட்டுட்டீங்க, கீப் இட் சிம்பிள் விட்டுட்டீங்க. அதையும் விட்டீங்க. சிம்பிளிசிட்டி செந்தில் இருக்கார்ல, அவர் ஜாப் நான் பண்ண கூடாது இல்லையா? ரைட், ஓகே. அசோக் இந்த ட்ரில்ல பாத்தீங்க, இந்த ட்ரில்ல பத்தி என்ன நினைக்கிறீங்க அசோக்? ஒரு கிரிக்கெட்டரா பாக்கும்போதோ இல்ல ஒரு ஆடியன்ஸா பாக்கும்போது கூட இந்த ட்ரில் கஷ்டமா இருக்குன்னு தோணுதா எப்படி? கஷ்டம்னு தோணல, பட் லுக்ஸ் வெரி நெசசரி. இதேதான் எங்களுக்கும் கை இல்லாம பேட்ல the basics, that's what they said, head behind the ball and punch it in the ground. I like the drill. அடேங்கப்பா, இதே மாதிரி ஒரு பேசிக் சினிமாக்கு நாங்க இப்ப நடிக்க வரணும்னா என்ன பண்ணணும் அசோக்? ஐயோ டக்குனு ஃபர்ஸ்ட் கான்ஷியஸா இருக்க கூடாது. ஓகே, அது பேசிக் தான், பட் அத கிராஸ் பண்றது வந்து ஒரு பெரிய process. It's not as simple as it looks, because there will be people doing everything around you. தாண்டி you have to be not conscious. இல்ல, எனக்கு இது எப்பவுமே ரொம்ப ஒரு கேள்வி கேட்கணும்னு, இந்த கேள்வி கேட்கணும்னு ஆசை. எஸ்பெஷலி இந்த சாங் சீக்வன்ஸ்ல நடிக்கிறீங்கல்ல, ஹீரோவும் ஹீரோயினும் நடிக்கும் போது சுத்தி, இப்ப நான் ஒண்ணுமே ஒரு ஆட் பண்றோம் அப்படின்னா அந்த ஆட்லயே வந்து சுத்தி ஒரு 7330 பேர் இருப்பாங்க. பண்ணும்போதே டயலாக் சொல்லி நம்மளே சிரிச்சு அப்படியே போஸ்ட் எல்லாம் கொடுக்கணும், ஒரு மாதிரி வெக்கமா அப்படியே கூட்டமா இருக்கும். அது எப்படி அந்த மாதிரி ஒரு பாட்டுக்கு எல்லாம் ஷூட் பண்ணுவீங்க? எப்படியும் ஒரு 10,000 பேர் இருக்க மாட்டாங்க சினிமா ஷூட்டிங்னா? அது 10,000 பேரோட லைட்மேன் பக்கத்துலயே உட்காந்துருப்போம். கீழே 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 கால் கீழே உட்காந்துருப்போம். தெர்மாகோல் பிடிச்சிட்டு மேல ஒருத்த லைட், ஒரு ஃப்ரேம் இருக்குல்ல, ஃப்ரேமை சுத்தி ஆளுங்க இருப்பாங்க. நம்ம ஃப்ரேம் மட்டும் தான் பாக்கணும். பக்கத்துல இருந்து சவுண்ட் பேசுவாங்க, இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும். அதை தாண்டி தட்ஸ் யுவர் ஜாப். பட் அது அந்த 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 இடத்துக்கு வரதுக்கு ஒரு பெரிய ப்ராசஸே இருக்கு. ஃபர்ஸ்ட் இனிஷியலா எனக்கே பயங்கர ஒரு மாதிரி கூச்சமா இருக்கும். பட் தியேட்டர், ஷார்ட் பிலிம்ஸ் அது இதுன்னு பண்ணும்போது ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். ரைட், மக்கள் பார்த்து மகேசன் தீர்ப்பா கை தட்டும் போது ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி எவ்வளவு ஆக்வர்டா இருக்கும்னு. கிஸ்ஸிங் சீன் பக்கத்து கீழே ஒரு லைட் முடிச்சு உட்கார்ந்துருப்போம். அது அடுத்த எபிசோடுக்கு தனி, அது தனி. ரைட், Shashwat Singh and L Sanjay வந்திருக்காங்க. L Sanjay and Shashwat, are you ready to take the questions? Ashok, take the toss away for us. Okay. Who won the 1975 Cricket World Cup? West Indies. யார்பா? L Sanjay யா? Yes sir. L Sanjay got there first. Shashwat, you were there, but L Sanjay got there first. L Sanjay, சொல்லுங்க, பேட்டிங் ஃபர்ஸ்டா பேட்டிங் செகண்டா? Second sir. போன தடவை மேட்ச்ல யார் ஜெயிச்சாங்கன்னு பார்த்து தானே அந்த முடிவு எடுத்த? No sir. பின்ன I was planned. அட்டேங்கப்பா, பிளானிங் தான் எல்லாமே. ரைட், ஓகே. சொல்லு, சேர்மன் ஆஃப் செலக்டர்ஸ் யாரு சஞ்சய்? Prasanna Dog sir. பிரசன்னா டாக்லாம் கிடையாது. என்னப்பா அவர் பேர் பி டாக். அது வந்து சவுத். ஓகே, இத சொல்லி ஆகணும். அவர் பேர் பிரசன்னா. ஓகேயா? சவுத் ஆப்பிரிக்கன் டீம்ல அனலிஸ்டா இருக்காரு. அங்க இருக்கிறவங்க எல்லாம் பிரசன்னா அப்படிங்கிற பேரை சொல்றதுக்கு 3 நாள் ஆகும். அதனால என்ன பண்ணாங்க, பிங்கிற வார்த்தை எடுத்து பி டாக் அப்படின்னு வச்சிட்டாங்க. ஈஸியா இருக்குல்ல சொல்றதுக்கு. அவர் பேர் பிரசன்னா. அவரை நீ சேர்மனா சூஸ் பண்ண முடியாது. மொத்த 4 செலக்டர்ல யாராவது சூஸ் பண்ணு. Strict Santosh sir. Strict Santosh. ஓகே, அவரே சூஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேர் அவரை தான் சூஸ் பண்ணுவாங்க. கரெக்ட்டா யோகா பண்ணிட்டு வந்திருக்காரு. அதையும் அவர் பாத்துட்டாரு. ரைட், ஓகே. Shashwat Singh, you're going to bat first. Are you ready to go? Yes sir. Yes sir. Let's go sir. Okay, that's good. Very good. இது என்னன்னா பியூட்டி, இதுல இந்த இதோட சேர்ந்து நாங்க சினிமாட்டோகிராஃபியும் சொல்லி தரோம். ஆக்சுவலி இதுல பாத்தீங்கன்னா இன்னும் செகண்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் இந்த காம்னஸ். அதுவும் அவர் பேசும்போது அந்த காம்னஸ் இருந்தது, ட்ரில் பண்ணும்போது அந்த காம்னஸ் இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? எனக்கு என்னன்னா, அவர் வந்து அந்த நிக்கிற பொசிஷன் வந்து லைட்டா அந்த பழைய பேட்ஸ்மேன் இருக்காருல்ல, கிளேட்டன் லாம்பர்ட் அப்படின்னு ஒருத்தர் நிப்பாரு. முதல் கால் வந்து கீப்பர் பக்கத்துல இருக்கும், இன்னொரு கால் டீப் ஸ்கொயர்ல வச்சு நல்லா திறந்து நிப்பாரு. அந்த மாதிரி வச்சிருக்காரு ஸ்டாண்ட்ஸ்ல. அவரெல்லாம் அங்க 8 கால் பூச்சின்னு சொல்லுவோம் அந்த காலத்துல. ஒரு ஸ்டாண்ட்ஸை பார்த்துட்டு நீங்க கொஞ்சம் டீசென்டா சொல்லிருக்கீங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். இன்னொரு அட்வான்டேஜ் சைட் வியூல இருந்து இருக்கிறதுனால அவ்வளவு கரெக்டா எவ்வளவு கொலாப்ஸ் ஆயிருக்குன்றது வியூவும் தெரியல. ஐ கேன் பி வெரி ஹானஸ்ட் வித் தட். அதுக்காக தான் ஃப்ரண்ட் வியூல இருக்கணும்னு எல்லா பார்ட்டிசிபென்ட்ஸ் கிட்டையும் நம்ம வந்து ஸ்ட்ரெஸ் பண்றோம். ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர் டு ஹேவ் a front view. ஏன்னா எனக்கு சரியா தெரிய மாட்டேங்குது. எனக்கு தெரிஞ்ச ஒரு பிக் பாசிட்டிவ் அபவுட் வாட் Shashwat is doing, அவர் மட்டும் பாடி கிட்ட அடிக்கிறாரு. 2-3 எட்ஜ் எடுத்து கல்லி பக்கமா தெரிச்சுன்னு ஓடுது பால். ஆனாலும் பாடி கிட்ட அடிக்கிறாரு, ஃப்ரண்ட்ல எக்ஸ்டெண்ட் ஆகல கையை, which is a good thing. கான்டாக்ட் பாயிண்ட் கண்ணு கீழே இருக்கு. இப்போ நீங்க சொல்றதே இந்த ஸ்டெபிலிட்டி ட்ரில்லுங்கிறது அதுதானே.
ஹெட் ஆன் டாப் ஆஃப் த பால் அப்படின்னு தானே சொல்லுவீங்க. அப்படிங்கும்போது அந்த கிரைட்டீரியா ஜஸ்டிஃபைட். ஸோ எனக்கு ஐம் ஸ்டில் நாட் ஹாப்பி வித் பிகாஸ் அவரோட இன்னொரு கால் எனக்கு தெரியல எப்படி இருக்குன்னு. ரைட், தேங்க்யூ சாஸ்வத். கம் டு தி ஸ்கிரீன். சஞ்சய் பாத்துட்டியா காம்படிட்டர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாரு? ஓகே சார். என்ன ஓகே சாரா? புரியல. நீ பெர்ஃபார்ம் பண்ணது கேட்கல, அவன் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணா சொல்லு. You are right, sir. I cannot see You stand up properly. in the bench. Sir, சொல்றா எப்படிடா பண்ணா? திரும்பி கரெக்டா தெரியல சார். கரெக்டா தெரியல. இதோட பெட்டரா பண்ணிருவியா நீ? எஸ் சார், I can do. தமிழ்நாடு லோகோ கோபுரம் வேற நிக்குதே செஸ்ட் மேல. அண்டர் 14 ஸ்டேட் ஆடி இருக்கியா? மதுரை. மதுரையா? ஓகே ரைட், ஆடு பாத்துருவோம். சேசிங் பண்ணிடு. மதுரைக்கார கெத்த காட்ட போறியா? காட்டு. அடேங்கப்பா, எல்போ பாத்தீங்கன்னா அத பொசிஷன் ரொம்ப ஒன்றும் இதுவே இல்லை. அதே மாதிரி பெருசா எக்ஸ்டென்ஷனும் அவ்வளவு பெருசா சொல்ற அளவுக்கு இல்ல. சோ எவ்ரிதிங் இஸ் குட். இங்க இருந்து பார்க்கறது இட் லுக்ஸ் வெரி குட் அண்ட் கம்போஸ்ட். ரொம்ப நல்லா இருக்கு. அடேங்கப்பா, தெரியும் சார். Black hole வந்துச்சு கேமரால. இதான் ஸ்டெபிலிட்டி ட்ரிக் எவ்வளவு ஸ்ட்ரிக்ட் சந்தோஷ் பாத்துட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். பாத்தாரியா லைன் வைடா போறோம்னா விட்டு காமிச்சாரியா சந்தோஷ் மாதிரியே. பாக்குறேன். ஸ்ட்ரிக்ட் சந்தோஷ் will be very happy. அவரோட ட்ரில் வாடா எனக்கு தெரிஞ்சுடா யார் ஜெயிக்க போறாங்கன்னு. வாடா. தேங்க்ஸ்டா சஞ்சய், தேங்க்ஸ்டா. வா ஃபர்ஸ்ட் டே ஆஃப் தி டெஸ்ட் மேட்ச் பேட்டிங் போல. ஓகே அசோக் எப்படி ஆடுனாங்க? tell us something about Shashwat and tell us something about El Sanjay. Shashwat correct like you said கரெக்ட்டா பாத்துட்டு இருந்தான். பட் கொஞ்சம் மெஸ்ஸியா இருந்த மாதிரி இருந்தது. சஞ்சய் கிட்ட எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கம்போஸ்டா கரெக்டா இருந்த மாதிரி இருந்தது. and he was and I like his attitude also. He said I'll do this, I'll win. அப்படின்னு கரெக்டா கான்ஃபிடென்ட்டா சொன்னான். I like his attitude. அதே மாதிரி பாடி லைன் கிட்ட வர பால்ஸ்லாம் கரெக்டா இருந்தான். சில வெலஃப் விட்டா அவுட் சைட் ஆஃப் போறது, சில எடுக்கும்போது ஒரு மாதிரி தப்பா இருந்தது. இப்படி வந்தது கை இப்படி போவாங்க. பட் பாடி லைனுக்கு வந்த பால்ஸ்லாம் கரெக்டா அந்த மாதிரி இருந்தது. ஐ திங்க் எனக்கு சஞ்சய் தான் பெட்டரா தோணுச்சு. மை ஓட். கூடிய சீக்கிரம் ஒரு கிரிக்கெட் பயோபிக் நீங்க பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கறேன். அண்ட் உங்க பயோபிக் பண்ணிட்டா போச்சு. பேட்டிங் பத்தி இந்த இப்படி சொல்றீங்களே, bowling பத்தி பண்ணிட வேண்டியதான். நெக்ஸ்ட் ரைட், எல் சஞ்சய் எப்படி? எல் சஞ்சய் நல்லா ஆடி இருக்காரு அப்படின்னு சொல்லிருக்காரு. யாருக்கு ஓட்டு போடுவீங்க அசோக்? சஞ்சய். ஓகே. Although Shashwat was good, I like Sanjay better. Right, thank you. Let's go to the selectors now. Attitude அரவிந்த் சொல்லுங்க. செல்வனே சொல்லிட்டாரு ஆட்டிடியூட் சூப்பரா இருக்குன்னு. அவரே சம ஆட்டிடியூட் வச்சிருப்பாரு. ஸ்கூல்ல ஆடும் போதுல இருந்து கெத்தா இருப்பாரு. எனக்கும் அவர் ஆட்டிடியூட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எல் சஞ்சயோட ஆட்டிடியூட் நல்ல அந்த கேமரா வச்சா பாருங்க, அதுக்காகவே ஒரு பாயிண்ட். ஏயா கேமரா அடிச்சா அப்பா போன் வாங்கி கொடுக்குமானா? நல்லா இருக்கே கதை. சரி ஓகே ரைட். கேமரா அடிச்சு கான்டெஸ்ட்க்கு நல்ல 2 ஓட்டு லீட்ல போயிருக்காரு. ரைட், லெட்ஸ் லுக் அட் சிம்பிள் செந்தில் யாருக்கு போட போறீங்க ஓட்டு? எல்எஸ்க்கு தான் என்னோட ஓட்டு. கொஞ்சம் கிளியர். எல்எஸ்ன்னு ஒண்ணு அவரு இல்ல, எல் சஞ்சய். ஷார்ட்டா சொன்னேன். ஓகே, அதுதான் சிம்பிளிசிட்டி செந்தில். இவ்வளவு சுருக்கமா? ஓகே, எல் சஞ்சய் 3 votes எடுத்திருக்காரு. அதே சமயத்துல ஷாஷ்வத் இஸ் yet to open the accounts. Let's look for புதுமை பித்தன் விவேக் யாருக்கு ஓட்டு? ஆனா என்னோட ஓட்டு வந்து சஞ்சய் தான். ஸோ எதுக்காக அப்படின்னா, ஸோ அகைன் குட் கேமரா ஆங்கிள், அப்புறம் இன்னொன்று நம்ம இப்போ சொல்லாததெல்லாம் செஞ்சார், வெல்லெஃப்ட்லாம் விட்டு காட்டினாரு. ஸோ அது கொஞ்சம் பரவாயில்லையே இருந்தது, இன்னோவேட்டிவா இருந்தது கொஞ்சம் கம்பேரிட்டிவ்லி அந்த பையனோட. ஸோ ஐம் கோயிங் வித் சஞ்சய். El Sanjay, yet another vote is qualified. El Sanjay, congratulations. But still, we'll have to look at the chairman and ask him what he thinks. ஏன்னா chairman selection committee தானே எல்லாமே. சொல்லுங்க சந்தோஷ். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் டிசிப்ளின் தான். நான் திருப்பியும் அந்த வேர்டை நிறைய ஸ்ட்ரெஸ் பண்றேன். சஞ்சய் பியூட்டிஃபுல்லா ட்ரெஸ் பண்ணி வந்தாரு. அதான் என்னோட கண்ணில் ஃபர்ஸ்ட் பட்டது. Shashwat, you did really well. I noticed that you had a wound on your knee, and I believe that's why you were open in your stance. You put a lot of effort. Kudos to you for that. Sanjay வந்துட்டு டிசிப்ளின்ல 2 3 4 எவ்வளவு டிக் வேணா போடலாம். ஏன்னா நம்ம ட்ரில் அப்படியே ரெப்ளிகேட் பண்ணாரு. பில்லப் கூட விட்டாரு. ஸோ என்னோட 2 ஓட்டுமே வந்து எல்எஸ். Thank you Strick Santosh. Shashwat, can you open your mic and tell us how was it difficult to do the drill? Why didn't you get the camera angle sorted? Actually I had a wound in my knee, and there's not that much space in my arms. That's one.
And Yeah, you don't need a lot of space, Ashwath. Anyway, I know it's difficult to go out losing the game, but cricket is a game where you lose more than you win. So I think it is a good learning step for you. All the very best, Shashwath. Thank you for participating today. Prasanna, round up on both of them. What can Shashwath go back with? See, I can tell you only one thing. So you said that the space is really give it for you on that. In spite of the less space constraint, what you did was really commendable. We can be very proud the way you put an effort on. One more thing, what I'm saying on this particular thing, when it comes to technical thing, because it's a stability drill. The stability drill has been done mostly for one reason. When as a batsman, when you do the trigger, your knees should have uniform flexion. So sometimes when you don't have the uniform flexion between both of the knees, your trigger movement might not become as stable as you want. So most of the times, this particular drill has been done to make sure you get that stability when you do your trigger. That is the reason you always do this. So when I saw you, I don't see the flexion properly at all, even though it is on the side. So I can sense that. That is the most important thing. So what you can learn out of it is to make sure when you do the trigger before, the stability is very important. The flexion of the knees is very important. You have given it all you had. You know, done very well. All the very best for the next competition. Well done. thank you. பஸ் பின்னாடி எழுதி வைக்கலாமே. கலக்கிட்டீங்க பிரசன்னா. Thank you so much. Thank you so much for joining us, Shashwath. Congratulations, Sanjay. Next round க்கு போயிட்டீங்க. All the very best. Welcome to match number 26 on Gen Next Super Cricketer. Gen Next Super Cricketer பல இடத்துல இருந்து ஆளுங்க வராங்க. இன்ஃபேக்ட் வெளிநாட்டுல இருந்துலாம் வந்திருக்காங்க இது வரைக்கும். ஏன்னா அதுதானே இன்டர்நெட், எல்லாத்தையும் சேர்க்கறதுக்கு தானே இன்டர்நெட் இருக்கு. எங்க இருந்து வேணா வரலாம் இந்த உலகத்துல இருந்து. ஆனா இன்னைக்கு ரெண்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேண்டிடேட்ஸ் வந்திருக்காங்க பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு. வைத்தியநாதன் ஃப்ரம் தஞ்சாவூர் வந்திருக்காரு. அதே மாதிரி தஞ்சாவூர்னா பிரிசைஸா திருவையாறுல இருந்து வந்திருக்காரு. முகமது கைஃப் அன்மியூட் பண்ணிக்கப்பா உன்ன. முகமது கைஃப் எந்த ஊர்ப்பா? மயிலாடுதுறை சார். மயிலாடுதுறை முகமது கைஃப். உன்ன நாட்டோஸ் சீரிஸ்க்கு அப்புறமா உனக்கு பேர் வச்சாங்க அந்த ஃபைனலுக்கு அப்புறம்? இந்தியா 2002ல நடந்தது. 2003 டேட் ஆஃப் பர்த். அடேங்கப்பா, நிஜமாவே அதுக்கு அப்புறம் தான் வச்சிருக்காங்களா? இனி படுறதுக்கு புறத்துல அப்ப இன்னைக்கு ஃபீல்டிங் ட்ரில் எதுவும் இல்லையா? பேட்டிங் ஆடி காமிச்சிருவல அப்ப கைஃப் மாதிரி? சார் சரி, ரைட், ஓகே. அசோக், இவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா ரொம்ப தமிழ் சினிமாவுக்கு இந்தியன் கிரிக்கெட்டுக்கு ரொம்ப ஃபேமஸ். முகமது கைஃப் நாட்டோ சீரிஸ் ஜெயிச்சாங்க. ஹலோ மிஸ்டர் வைத்தியநாதன் வந்திருக்காரு தஞ்சாவூர்ல இருந்து. என்ன நினைக்கிறீங்க இந்த ரெண்டு பேரை பத்தியும்? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. கரெக்டா நானும் அதான் நினைச்சேன், நாட்வெஸ்ட்க்கு அப்புறம் வச்சிருப்பாங்கன்னு. வெரி இன்ட்ரெஸ்டிங். ஹாய் கைஃப். ஹாய் வைத்தியநாதன். அவரு கங்குலி ஜெர்சி அப்படி வேவ் பண்ணதுமே அவங்க அப்பா வெஸ்டார் நினைக்கிறேன். பையன் பிறந்தா கைஃப் தான்டா அவன் பேரு அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல சார். ஓகே. சரி பிரசன்னா, எப்படி இருக்காங்க கேண்டிடேட்ஸோட இன்னைக்கு ஸ்டார்ட்? எங்க அப்பா வந்து எனக்கு பிரசன்னான்னு பேர் வச்சது இஎஸ் பிரசன்னா பார்த்துதான். என் பையனுக்கு நான் சச்சின் பேர் வச்சு சொல்ல மறந்துட்டு ஒரு ஃபேக்ட். பிரசன்னாக அவங்க அப்பா இஏஎஸ் பிரசன்னா பார்த்து பேர் வச்சாங்க. ஆனா அவருக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு பேர் லாரா, பையன் பேர் சச்சின். லாரா. ஓ வாவ். சோ அதனால வந்துட்டு எனக்கு வந்து இப்ப ஐ வில் பி வெரி ஆனஸ்ட் டு சே தட் இவங்களோட அப்பா அம்மாக்கு ஐ வில் கிவ் இட் ஆன். முகமது கைஃப்னு வச்சிருக்காருன்னா இது மிகப்பெரிய விஷயம். நான் இத்தனை நாள் என்ன சொல்றேன், ஐ வில் கிவ் இட் டு யூ. ஒன் மோர் திங் இஸ் when it comes down to the competition, இது வந்து ஒரு ஜஸ்ட் காம்படிஷன். எண்ட் ரிசல்ட் உங்ககிட்ட இல்ல. ஏன்னா நீங்க என்ன பண்ணாலும் இப்ப இங்க இருக்கிற ஆட்டிடியூடு, இங்க இருக்கிற ஸ்ட்ரிக்ட், இங்க இருக்கிற சிம்பிளிசிட்டி, என்ன ஓட்டு போடுறாங்களோ ஒன்லி பேஸ்ட் ஆன் தட் யூ ஆர் கோயிங் டு ப்ரோக்ரஸ். ஒரே ஒரு இது டிப் மட்டும் கொடுக்குறேன். ஃப்ரண்ட் வியூல உங்களோட கேமரா வச்சுக்கோங்க. கிவ் us enough chance to evaluate on what extraordinary job what you are doing. It's just a competition. Take it easy and make sure that okay sir, next on all the very best. Thank you Anand sir. Sorry, thank you Prasanna sir. Ashok Selvan, take it away for the toss please. Okay, toss. என்னோட கடைசி படம் எது ஜீஃபைல ரிலீஸ் ஆச்சு? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஓ மை காட், செகண்ட் ஓ மை குட்னஸ், தேர்ட் ஓ மை கடவுளே, ஃபோர்த் ஓ நோ காட். சார் ஆப்ஷன்ஸ் வேணா திருப்பி ஒரு தடவை கத்தி சொல்ல வேணா சார்? கேக்கல சார். லைக் கேக்கலையா? இன்னொரு டைம் சொல்லட்டா? சொல்லுங்க சார். என்னோட கடைசி படம் எது? ஓ மை காட், ஓ மை கடவுளே. ஓ மை கடவுளே. அச்சாண்டா முதல் பால்ல சிக்ஸர் முகமது கைஃப்.
அதான் ஹலோ மிஸ்டர் வைத்தியநாதனுக்கு பதில் சொல்ல வாய்ப்பே எல்லாம் கொடுக்கல முகமது கைஃப். முகமது கைஃப் டாஸ் ஜெயிச்சிட்டா என்ன பண்ண போறா? பேட்டிங் ஃபர்ஸ்டா பேட்டிங் செகண்டா? பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணி காமிச்சிட்டு சேர்மன் ஆஃப் செலக்டர்ஸ் யாரு? விவேக் அண்ணா சார். விவேக் அண்ணாவா? சரி ஓகே, விவேக் அண்ணா இனோவேட்டிவ் விவேக்னா ஆடுங்க. முகமது கைஃப் போங்க ஆடுங்க. எக்ஸ்ட்ராடினரி வியூ. ஓஹோ பியூட்டிஃபுல். கரெக்டா தான் வச்சிருக்காங்க உங்க அம்மா அப்பா உங்களுக்கு பேரு. முகமது கைஃபோட ஸ்ட்ரென்த்ஸ் பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா கவர்ஸ்ல பியூட்டிஃபுல்லா டிரைவ்ஸ் ஆடுவார் லீன் பண்ணி. அதுக்கு பேர் போனவர் அவரு. அத வந்து அந்த பேருக்கு தகுந்த மாதிரி ஒரு ஆடி காட்டுறாரு. ஒண்ணு நல்லா பாருங்க, அவர் எக்ஸ்டெண்ட் பண்ணி ஆஃப் சைடுல கவர் டிரைவ் ஆடும்போது அந்த பேலன்ஸ் ரீடைன் ஆகுது பாருங்க. கால் மேல வந்து ஹாம்ஸ்ட்ரிங்ல அப்படியே ஹோல்ட் பண்றாரு பாருங்க. சூப்பரா ஆடுறாரு. அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம சொன்ன மாதிரி இந்த ஸ்டெபிலிட்டி பொசிஷன், அவரோட ஃபிளெக்ஷன் பாருங்க எவ்வளவு கரெக்டா இருக்குன்னு பாருங்க. நீங்க உங்க பேக் லெக் உங்களுக்கு இங்க இருந்து தெரியவே இல்லை பாருங்க. தட் இஸ் a first point. இப்ப பாருங்க now in this you can see his back leg. முகமது இவர் ஆடுறதுக்கு 24 கேரண்டி கொடுத்துடலாம். ரைட், தேங்க்யூ முகமது கைஃப். வந்துருங்க ஸ்கிரீனுக்கு. வைத்தியநாதன், ஹலோ மிஸ்டர் வைத்தியநாதன், சேஸ் பண்ணுங்க வாங்க. இது என்ன ஆங்கிள்? வித்தியாசமா ஒரு ஆங்கிள், வித்தியாசமான ஒரு ஆங்கிள், பட் எல்லாத்தையும் பார்க்க முடியுது. ஒரு சின்ன ஃபீட்பேக் என்னன்னா, இந்த மாதிரி ஒரு ட்ரில்லுக்கு நீங்க பேட் போட்டு பண்ணும்போது it will be slightly difficult. That's what I feel. I respect your professionalism, but at the same way, but இருந்தாலும் in spite of that I can see you doing extremely well. Go on. ஏய் சூப்பரா ஆடுறாயா. தேங்கப்பா. ஆனா கொஞ்சம் பந்துக்கு வலிக்காம ஆடுற மாதிரி எனக்கு தெரியுது. ரொம்ப நல்ல மனசுக்காரரா அடிக்கிறான் பாரு. உடனே அடிச்சான் பாரு. எல்லாம் ஒரு காம்படிஷன் பிரஷர் தானே இல்லையா? கரெக்ட். இருந்தாலும் அந்த ஒரு கார்னர் இருக்கணும் அப்படினு ஆப்பிரிக்கன் டீம் செமி ஃபைனல் போன உடனே தோக்கலையா? அந்த மாதிரி தான். ஐயோ அதேங்க ஞாபகப்படுத்துறீங்க. எனக்கு தெரிஞ்சது அதுதான். அதை ஞாபகப்படுத்த முடியும். உலகத்துக்கே தெரிஞ்சது உங்களுக்கு மட்டுமா தெரிஞ்சிருக்கு? தேங்க்யூ. அடேங்கப்பா இது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. I don't want to be a judge on this one. Right, let's call Strick Santosh first. Strick Santosh என்ன நினைக்கிறீங்க? கஷ்டமா இருக்குன்னு என்ன கூப்பிட்டுட்டு இது வந்து நியாயமே இல்லைன்னு நினைக்கிறேன். இல்ல கஷ்டமா இருக்கறனால தான் உங்களை முதல்ல கூப்பிட்டேன். நீங்க ஏதாவது அது பேர் என்ன, அந்த அட்டகாசம் படத்துல வர மாதிரி சொல்லலாம்ல. இந்த பக்கம் அட்டகாசமா அது என்ன படம்? அது அந்த மிரரை மாத்தி வைப்பாரு. மாத்தி வச்சோடனே ஆட்டோ ஸ்டார்ட் ஆகுமே. அந்த மாதிரி நீங்க சொல்லலாம். அந்த மூலையில இருக்கிற கிளாக்ல கடிகாரத்துல சின்ன மூளை சரியா இல்ல, அந்த மாதிரி சொல்லுவீங்க உங்களுக்கு இல்ல. சோ டிசிப்ளின்ல வந்துட்டு ரெண்டு பேருமே வந்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிருக்காங்க. ஆனா அந்த மார்க்ஸ் இப்ப என்னால சொல்ல முடியாது. இப்போ முகமது கைஃபா வைத்தியநாதன் பார்த்தா என்னோட ஓட் முகமது கைஃப்க்கு. ஏன் அப்படின்னா, இப்போ பிரசன்னா சொன்ன மாதிரி அவர் பேடு போடல. பேடு போடாதது இந்த ட்ரில்லுக்கு ஒரு சப்போர்ட்டா இருந்தாலும் முட்டி வந்து தரையில ரொம்ப நேரம் வச்சுக்கிறது கஷ்டம். அதனால என்னோட ஓட் முகமது கைஃப். Brilliantly said. அசோக் செல்வன் சொல்லுங்க, நீங்க என்ன நினைச்சீங்க அந்த ட்ரில் அவங்க ஆனதை பத்தி? பயங்கரமா எக்ஸிக்யூட் பண்ணாங்க ரெண்டு பேருமே. ஆக்சுவலா கடைசி மூணுல இதுதான் ரொம்ப டிஃபிகல்ட்டா இருந்தது. ரெண்டு பேருமே சூப்பர். really like both of them. ஏதோ ஒரு வகையில கைஃபோட எனர்ஜி or something was attractive. ஒரு பாயிண்ட் 1 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா, பட் ஐ லைக் both of them. ஆக்சுவலா கைஃபோட பாடி லாங்குவேஜ் நல்லா இருந்தது. டக் டக் துருதுருன்னு இருந்தது, நல்லா இருந்தது. எனக்கு தெரிஞ்சு if I can ரெண்டு பேருக்கும் half தரணும்னா I would like to do that. ரைட், உங்க ஓட்டை பிரிச்சுக்கலாம். half கொடுத்துடலாம். ஆளுக்கு 1.5 கைஃபுக்கு, வைத்தியநாதனுக்கு ஒரு half கிடைச்சிருக்கு. பார்க்கலாம் ஆட்டிடியூட் அரவிந்த் யாருக்கு கொடுக்க போறீங்க ஓட்டை? ரொம்ப கஷ்டம். ரெண்டு பேரும் சூப்பரா பண்ணாங்க. ரொம்ப மனசு வலிக்குது. எனக்கே மனசு, ஆட்டிடியூட் அரவிந்துக்கே மனசு வலிக்கிற அளவுக்கு ரெண்டு பேரும் நல்லா பண்ணிருக்காங்க. யாருக்கு போறதுன்னு சத்தியமா தெரியல. ஓட்டையும் பிரிக்க முடியாது. திட்டுவீங்க ஓட்டை பிரிச்சா, நான் பிரிச்சா, கெஸ்ட் பிரிச்சா பிரிச்சிட்டீங்க, அசால்ட்டா அலைக்கா பிரிச்சிட்டீங்க. என்னால பிரிக்கவும் முடியாது. பட் என்னன்னா ஒரு பாயிண்ட் வந்து இவர் வந்து டேக் ஓவர் பண்றாரு. யாரு? நம்ம இவர் முகமது கைஃப் என்ன டேக் ஓவர் பண்றாருன்னா, அவரோட பாடி லாங்குவேஜ் அசோக் சொன்ன மாதிரி அவரோட ஆட்டிடியூட் வந்து இன்னும் கொஞ்சம் தில்லு துட்டு மாதிரி இருந்துச்சு. வைத்தியநாதன் கொஞ்சம் பயந்த மாதிரி இருந்தாரு. வைத்தியநாதன் நீ சூப்பரா இல்லைன்னப்பா, இருந்தாலும் அவரோட பாடி லாங்குவேஜ்க்காக என்னோட ஓட்டு வந்து நான் முகமது கைஃப்காக போறேன். முகமது கைஃப் 2.5, வெறும் ஹாஃப்ல வைத்தியநாதன் இருக்காரு. நெக்ஸ்ட் போயிடலாம். சிம்பிள் செந்தில், யாருக்கு போட போறீங்க ஓட்டை? என் ஓட்டு வந்து கைஃப்க்கு தான். பாக்குறதுக்கு கொஞ்சம் என்ன சொல்றது, எனர்ஜி இருந்த மாதிரி இருந்தது அவரோட ட்ரில்ல. ஸோ பார்க்கறதுக்கும் நீட்டா இருந்தது, சிம்பிளா இருந்தது தோணுது. அதனால அவருக்கு கொடுக்கலான்னு இருக்கேன். முகமது கைஃப் நல்லா கூரையை பிச்சுக்கிட்டு மேல போயிருக்க ஓட்டுல. இருந்தாலும் சேர்மன் ஆஃப் செலக்டர்ஸை சூஸ் பண்ணிருக்க. அவரை கூப்பிடலாம் நீ வருத்தப்படுவேன்னு நினைக்கிறேன். சேர்மன் ஆஃப் செலக்டர்ஸ் புதுமை பித்தன் வாங்க. எனக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் 2 பாயிண்ட் சொல்லிடுறேன். என்னன்னா, இந்த பையன் வந்து காலில் பேட் போட்டு விளாண்டான்.
இவன் வந்து கீழே வந்து ஏதோ ஒரு என்ன சொல்றது கார்ட்போர்ட் அட்டை மாதிரி ஏதோ ஒன்று வச்சுட்டு கால் வலிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆடினான். நம்மளோட போன கண்டஸ்டன்ட் வந்து என்ன சொன்னாரு அப்படின்னா, கால்ல எனக்கு வந்து ஏதோ ஒரு காயம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ இந்த மாதிரி ஏதாவது இன்னோவேட்டிவா கீழே வந்து கால் வலிக்காத மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த அவர் பண்ணியிருந்தாரு அப்படின்னா மேபி அவரும் பெட்டரா பண்ணிருக்கலாம். ஸோ ஐ திங்க் இவங்க 2 பேருமே இந்த ஒரு விஷயத்துல வந்து நல்ல ஒரு இன்னோவேட்டிவா திங்க் பண்ணி கால் வலிக்க கூடாது, கீழே வந்து ஏதாவது இருக்குமே குத்துமே கால் குத்துமே அப்படின்றதுக்காக 2 பேருமே ஒரு விஷயம் பண்ணியிருந்தாங்க. ஸோ 2 பேருமே அதுல ஈக்குவல் பாயிண்ட்ஸ் தான் எடுக்கிறாங்க என்ன பொறுத்த வரைக்கும். அண்ட் ஸோ இன்னோவேஷன் சைட்ல இவ்வளவுதான் இருக்கு. ஸோ என்னோட பாயிண்ட்ஸ் பாத்தீங்கன்னா 2 பேருக்குமே ஷேர் தான். கெய்ஃப்க்கு 1, வைத்தியநாதனுக்கு 1. ரைட், வைத்தியநாதன் 1.5 பாயிண்ட் எடுத்திருக்க. ஆனா கெய்ஃப் வந்து நல்ல லீட்ல போய் கெய்ஃப் குவாலிஃபை ஆயிட்ட. கங்க்ராச்சுலேஷன்ஸ். பீடாக் சப்மிட் அப் ஃபார் அஸ் ப்ளீஸ். என்ன பண்ணலாம் வைத்தியநாதன் பெட்டரா? See, look, நீங்க டெக்னிக்கல் வைஸா பாத்தீங்கன்னாலும் ப்ரொஃபஷனலிசம் வைஸ் செட்டிங் அப் த கேமரா கம்போஷர் நீங்க 3த்துலயும் நீங்க பாத்தீங்கன்னாலும் பெருசா வந்து டிஃபரன்ஷியேட் பண்றதுக்கு எதுவுமே இல்லை. there is nothing we can say. knee flexion பாத்தீங்கன்னா கரெக்டா இருந்தது. அதே மாதிரி நீங்க வைத்தியநாதன் பாத்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லா க்ளோஸ் டு த பாடி ஆடினாரு. அதுக்கு பாத்தீங்க இன்னொன்னு நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஸ்டெபிலிட்டி ட்ரில் அப்படிங்கிறது மோர் தேன் அ டிரைவ். இட் இஸ் ஆல் அபவுட் பிளேயிங் ஹெட் ஆன் டாப் ஆஃப் த வால், மோர் அஸ் அ டிஃபென்ஸ், அ பஞ்ச்னு சொல்லலாம் நீங்க. ஸோ அப்படிங்கும்போது அது வந்து ஹவு யூ ஆர் கோயிங் டு பிளே இட் ஆன் அ சாஃப்ட் ஹேண்ட்ஸ், அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை ரொம்ப அழகா அவர் காமிச்சாரு. அதுக்கப்புறம் நீங்க அவரை சென்ஸ் ஆஃப் ஹியூமர்ல சொன்னேன் இந்த மாதிரி என்ன வந்து ரொம்ப சாஃப்ட் அடிக்கிறாரு, சாஃப்ட் ஆன் ஆல். அதுக்கப்புறம் தென் he showed he can drive the ball also. ஸோ அப்போ நீங்க பாத்தீங்கன்னா இட் இஸ் வெரி வெரி டிஃபிகல்ட். இப்போ இது ஒன் ஆஃப் த worst position to be in as a judge to get one guy through one guy out. அந்த ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு. ஆனா ஒரே ஒரு ஆளுக்கு தான் ஓட்டு கொடுக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது முகமது கைஃப் டிட் எவ்ரிதிங் எக்ஸ்ட்ராடினரிலி வெல். இப்போ எதுவும் சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. ப்ரொஃபஷனலிசம்ல இருந்து டெக்னிக்கலி எல்லா பாயிண்ட்ஸும் இட் ஹஸ் கவர்ட். ஸோ மை பாயிண்ட் ஆல்சோ கோஸ் டு முகமது கைஃப். ஃபார் வைத்தியநாதன் ஐ வாண்ட் டு சே ஒன்லி ஒன் திங். இந்த வேர்ல்ட் கப் 2019 நீங்க வந்து எக்ஸாம்பிளா எடுத்துக்கோங்க. until semi-finals I don't see any team was even getting closer or looking like closer to beat Team India. All of a sudden மழை வந்து இந்த அட்வான்டேஜ் நியூட்ரலைஸ் ஆச்சு. அன்பார்ச்சுனேட்லி இந்தியா தோத்தாங்க. That is all competition is all about. You need a little bit of tweak for you to end up on the losing side. That is what exactly has happened. You are not defeated today. I can say that to you. Well done. ரைட், வைத்தியநாதன் நல்லா பண்ணியிருந்தாலும் நீங்க முகமது கைஃப் வந்து he just came up against a better man வைத்தியநாதன் சொல்லலாம். முகமது கைஃப் ஜெயிச்சுட்டு அடுத்த ரவுண்ட் போயிருக்காரு. ஆல் தி வெரி பெஸ்ட் முகமது கைஃப் அடுத்த ரவுண்டுக்கு. வைத்தியநாதன் மனசு தளர விடாதீங்க. கீப் கோயிங், ஆல்வேஸ் another opportunity. பட் உங்களோட இன்டென்சிட்டி அண்ட் ஆட்டிடியூட பெட்டர் பண்ணிக்கலாம். ஜட்ஜஸ் கொடுத்த ஃபீட்பேக் எடுத்துக்காங்க. தேங்க்யூ so much for joining us. மேட்ச் நம்பர் 27 on Gen X சூப்பர் கிரிக்கெட்டர். ஐடியலி மேட்ச்னா 2 பேர் வரணும். ஆனா ஆஸ் யூஷுவல் வந்து இந்த மேட்சுக்கு இன்னொரு பார்ட்டிசிபென்ட் வரல. ஒரு பார்ட்டிசிபென்ட் தான் வந்திருக்காரு. சோ நம்ம என்ன பண்ண முடியும்? டிசிப்ளின் கீப் அப் பண்ணாதவங்களுக்காக வெயிட் பண்ண முடியாது. சோ ஆப்வியஸ்லி ஸ்ரீனிவாசன் வந்திருக்காரு. ஸ்ரீனிவாசன் ஃப்ரம் தஞ்சாவூர். அவர் எப்படி பர்ஃபார்ம் பண்றாருன்னு பேஸ் பண்ணி அவர் அடுத்த ரவுண்டுக்கு போறாரா இல்லையாங்கிறத நம்ம ஜட்ஜஸ் இப்ப சொல்லிடுவாங்க. அசோக், யாருமே இல்லாத கடையில யாருக்குப்பா டீ ஆத்துற அப்படின்னாலும் டீ ஆத்தி தானே ஆகணும். நம்ம பர்ஃபார்ம் பண்ணி நம்ம மேடை கிடைச்சிச்சு பர்ஃபார்ம் பண்ணோம் இல்லையா? அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அடிச்சாம்பர் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ஈஸியா அடுத்த ரவுண்டு போயிடலாம். அன்லெஸ் ரொம்ப ஏதாவது பண்ணாம இருக்க வரைக்கும் யூ கேன் கோ டு தி நெக்ஸ்ட் ரவுண்ட். ஐ திங்க் லக் தான். ரைட் அசோக், எனக்கு கேட்கணும்னு ஒரு ஆசை. இப்ப நீங்க சொன்னீங்க நிறைய கேமராமேன்லாம் சுத்தி இருப்பாங்க, ஃப்ரேம் பின்னாடி ஆள் நிற்பாங்க. இதெல்லாம் நான் பாத்திருக்கேன். லைட் பாய் அது இது நிறைய பேர் இருப்பாங்க. நல்லா அந்த ரொமான்டிக் சீன்லாம் நீங்க நடிக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. அது எப்படி இருக்கும்? அந்த சீன் அப்படி கோ த்ரூ பண்ணும்போது யாரோ ஒருத்தர் உங்களை பார்த்து டேய் அசோக் நோ நோ அப்படின்னு சொல்ற மாதிரி ஃபீலிங் கிடைக்குமா? உள்ள இருந்து ஒரு வாய்ஸ் கேட்கும். நம்ம வாய்ஸ் தான் கேட்கும். என்ன சொல்லுவோம் அந்த வாய்ஸ்? நிறைய வாய்ஸஸ். இப்போ எனக்கு கிரிக்கெட்ல ரொம்ப பிடிச்ச விஷயமும் when you're batting or being or bowling அந்த மொமெண்ட்ல இருக்கும் தெரியுமா? நம்ம வேற எதை பத்தியுமே யோசிக்காம பால்ல 1000 பிரச்சனை வீட்டுல இருக்கும், அங்க இருக்கும், இது இருக்கும். when you are in that moment வேற எதுவுமே இருக்காது. அந்த மாதிரிதான் ஆக்டிங்கும் சில நேரத்துல ஒரு ஜோனுக்குள்ள போயிடும். nothing matters. நீங்க அந்த கேரக்டர் மாதிரி யூ ஸ்டார்ட் திங்கிங். ஏன்னா அந்த இடத்துல இருப்பீங்க. அது தன்னால ஒரு ஆர்கானிக்கான ஒரு ப்ராசஸ் நடக்கும். பட் there are off days வேற உங்களால அந்த ஜோனுக்கு போக முடியாது. சோ இந்த மாதிரி வாய்ஸ், பக்கத்துல பேசுறவங்க, ஹீரோயின் என்ன நினைப்பாங்கன்னு ஒரு வாய்ஸ், அதுதான் கேள்வி இருக்கு. ஆமா. சோ பட் yeah, that's your job. There are off days and there are good days. But yeah.
இல்ல எல்லாத்தையும் everything requires hard work and practice இல்லையா? It's very I know it can be extremely difficult. ஏன்னா அந்த பக்கம் நின்று அந்த கேமரா கூட நிக்கும்போது அந்த லைட் டிக்கெட்ல நிக்கும்போது என்னதுக்கு இவ்வளவு பேர் நிக்கிறீங்க, ஒரு கேமரா பத்தாதா அப்படின்னு நிறைய தடவை தோணி இருக்கும். ஏன்னா we are used to that. We are not used to cameras in front of us. Right. Thank you so much Ashok. Ashok Srinivasan இப்ப பெர்ஃபார்ம் பண்ண போறாரு. பீடால் தனியா பண்ண போறாரு. சோலோவா சிங்கிள் பெர்ஃபார்மன்ஸ். என்ன நினைக்கிறீங்க, என்ன பண்ணுவாரு? நீ ஒன்னே ஒண்ணு சொன்னீங்க, யாருமே இல்லாத டீ கடையில யாருக்கு டீ ஆத்துறன்னு. யாருமே இல்லாத டீ கடையில டீ ஆத்துறதாங்க கஷ்டம். ஒரு ப்ரொஃபஷனல் பிளேபேக் சிங்கர் வந்து மியூசிக்கே இல்லாம ஒரு இதுல தனியா பாடினாரு வச்சுக்கோங்களேன், அவ்வளவு எஃபெக்டிவா தெரியாது. இப்போ ஒரு காம்படிட்டர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், நான் டாஸ் வின் பண்ணி அவர் ஆட வைக்கிறேன் அப்படின்னா ஜட்ஜஸ் என்ன பண்ணுவாங்க, நீங்களே பாத்துட்டோம் நம்ம. ஸோ ஈவன் வாட் ஐ டூ, ஓகே இது சரியா பண்ணல, அது சரியா பண்ணல, இவர் இதை சரியா பண்ணாரு, அதனால மார்க் இவருக்கு கொடுக்குறான்ற ஒரு அட்வான்டேஜ் இருக்கும். ஆனா அந்த தனிக்காட்டு ராஜாவா நின்னு ஆடி ஜெயிக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம். அந்த சிவாஜி படத்துல ஒரு டைலாக் வரும், சிங்கம் சிங்கிளா தான் வரும்னு. சிங்கம் வந்திருக்கு, எப்படி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அது வந்து மீட் பண்ணணும். இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு ஆப்போனன்ட்க்கு ஒரே ஒரு கேஸ் ஆச்சு. ஆனா தனியா ஆடின பையன் இல்ல, he came first. அவர் கடைசி வரைக்கும் வெயிட் பண்ணார் ஆப்போனன்ட் வருவாருன்னு. கடைசி வரைக்கும் ஆப்போனன்ட் வரல. ஆனா பேட்டிங் ஆடினார் பாருங்க, ஒரு பேட்டிங் அடேங்கப்பா, இவரை நேரா இறங்கிடலாம் எந்த மேட்ச்ல வேணாலும், அப்படி இருந்தது. ஸ்ரீனிவாசன் எப்படி ஆடுறாரு பாப்போம். ஸ்ரீனிவாசன் ஆடி காட்டுங்க. குட் டு கோ. பாருங்க என்ன உங்களுக்கு வந்து இந்த பேக்ரவுண்டா இருக்கட்டும், ஓகே பேட் போட்டிருக்காரு, அது வந்து இந்த பேஷனை காட்டுறது. சோ ஐ டோன்ட் பாத்தீங்களா, போன ஸ்டூடெண்ட்க்கு இவருக்கு ஒரு டிஃபரன்ஸ், நல்ல ஒரு பவர் இருக்கு ஷாட்ஸ்ல. ஸ்ரீனிவாசன் உன்னோட ஃபேஸ் க்ளோஸ் ஆகுதுமா, பாமோட ஃபேஸ் பாரு, எல்லாமே மிட் ஆன் பக்கமா போகுது. மிட் ஆஃப் பக்கமா போக வைக்க முடியுமா பாரு, ஓபன் பண்ணாதான் வரும். ஸ்ட்ரைட்டா போணும், மிட் ஆன் பக்கமா போகுது, எல்லாம் கரெக்ஷன் பண்ண முடியுமான்னு பாரு. பாத்தீங்களா, லீடிங் எட்ஜ் மாதிரி போகுது பாத்தீங்களா. அது ஏன்னா எல்போ மிடான் பக்கமா இருக்கு இந்த பக்கம். எக்ஸாக்ட்லி, அது ஏன் எல்போ மிடான் பக்கமா இருக்குன்னா, நீங்க பாத்தீங்கன்னா உட்கார்ந்து இருக்கிற பொசிஷனே ஸ்ட்ரைட்டா இல்ல. இஃப் யூ see that உட்கார்ந்து இருக்கிற பொசிஷன் நீங்க பாத்தீங்கன்னு வெச்சுக்கோங்க, the body if you see the knees that is pointing towards mid on, I won't blame the elbow position on that. இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரைட் ஆடுங்க ஸ்ரீனிவாசன், ஆடுங்க பாக்குறோம் நாங்க. நீங்க carry on. So எனக்கு நான் இதுல என்ன பாக்குறேன்னா, is understood what exactly is the truth and the professionalism and the way he has placed the camera. Everything looks absolutely good from me. உங்களோட ஒபினியன் ரிலே நல்லா அடிக்கணும்ங்கறது தானே பிரச்சனை. என்ன ஃபேஸ் நல்லா யூஸ் ஆகுது. சரி ஓகே, கேட்றோம். அசோக் எப்படி ஆடுறாரு, என்ன நினைக்கிறீங்க? எக்ஸாக்ட்டா நீங்க சொன்னதா நான் நினைச்சேன். அந்த ஃபாலோ த்ரூ டாப் அண்ட் வரல அப்படின்னு. இட்ஸ் நாட் பேட், பட் அந்த ஃபாலோ த்ரூ வரலனா எனக்கு அந்த உட்கார்ந்திருக்க பொசிஷன்ல கொஞ்சம் ஓபன் பண்ணிருக்கா எனக்கு பெரிய பிரச்சனை தெரியல. இட்ஸ் ஜஸ்ட் தட் ஆஃப் டிரைவ்ல ஃபாலோ இல்லாம வரதுனால there will be a lot of chance of edges and beaten and அது கரெக்ட் பண்ணனா பிரச்சனை தான். I think he will be a strong on-side player. ஒப்பிட்டு பாக்குறதுக்கு ஆள் இல்லாதனால அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா we have to be very very critical இதுல பாக்கும்போது. ஏன்னா நல்ல கேண்டிடேட்ஸே கூட சம்டைம்ஸ் மேட்சஸ் தோக்குறாங்க. இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் மேட்ச் நடந்து 2 ரன்ல ஆஸ்திரேலியாவோ இந்தியாவோ தோத்தாலும் தோல்வி தானே, நம்ம இன்னொருத்தருக்கு தூக்கி கொடுக்க முடியாது. ரைட், செலக்டர்ஸ் கேட்டறலாம். செலக்டர்ஸ் வாங்க, ஆட்டிட்யூட் அரவிந்த் சொல்லுங்க, என்ன இந்த பையனை அடுத்த ரவுண்டுக்கு அனுப்பலாமா வேண்டாமா? நான் ஒன்னு சொல்லிடுறேன். இன்னைக்கு வந்து நம்ம டெக்னிஷியன் இல்லாதனால நான் கொஞ்சம் டெக்னிக்கல் பாயிண்ட் டச் பண்றேன். நீங்க சொன்னீங்க இந்த மாதிரி பேட் ஃபேஸ் க்ளோஸ் ஆகுதுன்னு. அது எதனால நடக்குதுன்னா, ப்ராப்ளி இதுக்கு முன்னாடி நம்ம நடக்கும் போது மற்ற கேண்டிடேட்ஸ் சொல்லியிருந்தோம், பால் வந்து நம்ம கீழே தட்டணும், பால் முன்னாடியே பவுன்ஸ் ஆகணும்னு சொல்லிட்டு. யூஸ்வலா பசங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, பால் பவுன்ஸ் ஆகணுன்றதுக்காக இப்படி தட்டுறாங்க. ஸோ இப்படி தட்டினே பேட் ஃபேஸ் க்ளோஸ் ஆகுது. தம்பி நீ வந்து தட்டும் போது இப்படி தட்ட பதில நல்லா அலோவ் பண்ணி தட்டினாலே பால் கீழே பவுன்ஸ் ஆகும். நீ இப்படி தட்டினாதான் கிட்ட பவுன்ஸ் ஆகும்னு அவசியம் கிடையாது. ஸோ அதனால நீ வந்து ப்ரெஷர் ஆகாம நீ பண்ணினா பெட்டரா பண்ணுவான். இன்னொரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாமா? ட்ரை பண்ணி பார்க்கலாம், மேபி ட்ரை பண்ணி பார்க்கலாம் இன்னொரு வாட்டி. ஸ்ரீனிவாசன் ட்ரை பண்ணி பாருங்க இன்னொரு வாட்டி. பால தரையில தட்டணும்னு நீங்க பாக்காதீங்க, நார்மலா டிரைவ் ஆடுங்க, எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். லாட் பெட்டர். அப்பவும் க்ளோஸ் ஆகுது, லீடிங் எட்ஜ் வருது. கேமரா நேரா அடிக்கணும்னு பாக்குறாரு அவர், கேமரா நேரா அடிக்கணும்னு பாக்குறாரு, வெளியில வேற போட்டுட்டாரா, பிரஷர்ல இங்க இருந்து பால் அப்படியே வலிச்சு இந்த சைடு அடிக்கிறாரு. அதான் பிரச்சனை. தம்பி நீ பால் எந்த டைரக்ஷன் வருதோ அந்த டைரக்ஷன் அடி தம்பி, கவலைப்படாத, தனியா தான் இருக்க, ஜாலியா ஆடு, என்ஜாய் பண்ணு, நார்மலா டிடி டிரைவ். நீ நேரா கேமரா அடிக்கணும்னு அவசியம் கிடையாது, பால் எங்க வருதோ அங்க அடி. வச்சாரா கேமராவை. ரைட், ஓகே, தேங்க்யூ ஸ்ரீனிவாசன், தேங்க்யூ. ஆனா நீங்க தான் சொல்லலாம் அரவிந்த், நீங்க குவாலிஃபை பண்ணுவீங்களா மாட்டீங்களா? வர எனக்கு தெரிஞ்ச அவர்கிட்ட எபிலிட்டி இருக்குங்க, பொட்டன்ஷியல் இருக்கு, நான் கண்டிப்பா அவர் குவாலிஃபை பண்ணுவேன். ஆனா நீங்க ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா,
அவருக்கு ஆப்போனன்ட் இல்ல. ஆனா அந்த நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு எத்தனையோ பிளேயர்ஸ் மிஸ் அவுட் ஆயிருக்காங்க. அவங்களோட கம்பேர் பண்ணி பார்த்து சொல்லுங்க. அது கரெக்ட் தாங்க. பட் ஆனா அவர் வந்திருக்காரு, இந்த இடத்துல இருந்திருக்காரு, இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிருக்காருன்றனால அவருக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்காரு. நல்ல ஆட்டிடியூட் காமிச்சிருக்காரு அவரு. என்ன இருந்தாலும் பண்ண சொன்னா 4 வாட்டி பண்றாரு. சோ கண்டிப்பா அரவிந்த் வந்து நீங்க போகலாம் பொங்கல்னு சொல்லிருக்காரு. நெக்ஸ்ட் தேங்க்யூ சோ மச். ஸ்ட்ரிக்ட் ஆபீசர் சந்தோஷ் சொல்லுங்க, இவர் போகலாமா போக கூடாதா? கண்டிப்பா போகலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா டிசிப்ளின் சொல்லி கொடுக்கறது தான் கஷ்டம். ஸ்கில் வந்து கொஞ்சம் லேட்டா இருந்தாலும் கத்துக்கலாம். அவருக்கு டிசிப்ளின் நிறைய இருக்கு. ப்ரொஃபஷனலிசம் நம்ம பிரசன்னா சொன்ன மாதிரி அதுவும் நிறைய காமிச்சிருக்காரு. ஸோ கண்டிப்பா ஐ திங்க் இட் டிசர்வ்ஸ் a சான்ஸ். ரைட், தேங்க்யூ சந்தோஷ். போகலாம்னு சொல்லிருக்காங்க. இன்னொரு ஓட்டு வாங்க, என்னன்னா ஆல்மோஸ்ட் ஸ்ட்ராங் கண்டெண்டர் ஆயிடுவேன். கூப்பிட்டுலாம் நம்ம சிம்பிள் செந்தில். சொல்லுங்க செந்தில். நானும் அதான் ஃபீல் பண்றேன். ஏன்னா பையன் பாக்குறதுக்கே வந்து ஒரு ப்ரொஃபஷனலா தான் இருக்கான். சோ கண்டிப்பா இம்ப்ரூவ் பண்ணிடுவான். நெக்ஸ்ட் ரவுண்ட்ல நல்லா பண்ணுவான். நெக்ஸ்ட் ரவுண்ட்ல வர தான் பக்கமா போக கூடாதுப்பா ஸ்ரீனிவாசன், ஞாபகம் வச்சுக்கோ. பேட் ஃபேஸ கரெக்ட் பண்ணனும், டெக்னிக்கலா கொஞ்சம் வர்க் பண்ணு. செந்திலும் ஓட்ட போட்டுருக்காரு. ஃபைனலா கேட்டுறலாம். ராஜ் வாங்க, ரூல்ஸ் ராஜ் என்ன சொல்றீங்க? ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிருக்காரா? அதுக்காவது அனுப்பலாமா? கண்டிப்பா அவர் நம்ம கொடுத்திருந்த எல்லா ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணிருக்காரு. இன்ஃபேக்ட் ஆப்போனன்ட் இல்லைன்னா கூட அவர் தைரியமா வெயிட் பண்ணி நீங்க சொன்ன எல்லா ரூலையும் ஃபாலோ பண்ணாரு. இன்ஸ்டன்டா நீங்க கொடுத்த ரூலை கூட ஃபாலோ பண்ணாரு. நெக்ஸ்ட் டைம் நீங்க ஆடுங்கன்னப்போ கூட அவர் ஃபாலோ பண்ணாரு. ஸோ டெஃபினட்டா அவர் நான் ஓட் பண்ணேன். தேங்க்யூ ராஜ், தேங்க்யூ சோ மச். அசோக் செல்வன் அண்ட் பிரசன்னா சொல்லுங்க, அம்சிலாமா அடுத்த ரவுண்டுக்கு? கண்டிப்பா அனுப்பணும். அம்சிலாமா அசோக்? சரி, ஓகே. ஸ்ரீனிவாசன், எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ட்ரில்லோட டெஃபிஷியன்சி இருந்தாலும் எல்லாரும் உன்னோட ஆட்டிடியூட் டிசிப்ளின் பார்த்து உன்னை நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். டெக்னிக்கலா நல்லா ஒர்க் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ரவுண்ட் நல்ல ஸ்ட்ராங் கண்டெண்டர்ஸ் வருவாங்க. நல்லா ரெடியா இருங்க, தயாராவாங்க. தேங்க்யூ சோ மச் ஸ்ரீனிவாசன். கங்க்ராச்சுலேஷன்ஸ்.